மேடவாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ஃபிளாட்ஸுங்க 1015 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேசிங் போர்ஷன் இது மெயின் டோருக்கு முன்னாடி கில் கேட் கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் 37%ங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் இந்த யூனிட் அவைலபிள் இருக்கு. இது பேக் சைடில் இருக்கக்கூடிய 2 BHK. இது மட்டும் இல்லாமல் 1218 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 BHKவும் இங்கே அவைலபிள் இருக்கு. 11 அடிக்கு 16 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய ஹால் இருக்குங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. என்ன வசந்த் ஹால் சைஸ் அதானான்னு கேட்குறீங்களா? பொறுங்க டைனிங் கிச்சனிங் காமிக்கிறேன். நல்லா மேசிவா இருக்கு. இந்த ஹாலுக்கு உங்களுக்கு பேக் சைட் பால்கனி இருக்குங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு டோர் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. விண்டோவும் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள வராது. இந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஹால் தாண்டின உடனே ஆஃப் செட்டிங். இந்த ஆஃப் செட்லேயே உங்களுக்கு வாஷ் பேஷனுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைனிங் கிச்சன் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா மேசிவா இருக்கு. இது 12 அடிக்கு 7 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் 10 அடிக்கு 7.25 அடி சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 164 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைனிங் அண்ட் கிச்சன் சேர்ந்த மாதிரி இருக்கு. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா செல்ஃப் லாஃப்ட் நல்லா பெருசா இருக்குங்க. பாருங்க, எல் டைப் லாஃப்ட் கொடுத்துருக்காங்களா. செல்ஃப் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்கு. 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. அது மட்டும் இல்லாமல் டிஷ் வாஷருக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு தனியாக சாக்கெட் ப்ரொவிஷன்ஸ் கீழே இருக்கு. உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா கபோர்ட்குள்ள ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ஸ்பேஸுங்க. எனக்கு ஹால் லிவிங்கை நான் வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டைனிங் செப்பரேட்டாக எனக்கு வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் பிரைவசி அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அம்மாக்கள் அக்காக்கள் இருக்கீங்கன்னா இது இந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்ல 3 BHKவும் அவைலபிள் இருக்கு. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் 11 அடிக்கு 11 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. இந்த பெட்ரூம்குள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத் இருக்கு. சம் ஃபீட் வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுடைய செல்ஃபை பாருங்க. இந்த பெட்ரூமுடைய லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாத வண்ணம் உங்களுக்கு ஆஃப் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்பொழுதும் நல்ல ஒரு யூனிஃபார்ம் ஃபினிஷ் இருக்கும். இன்டீரியர் ஒர்க் அடிஷ்னல் தாங்க, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே இந்த டிவி யூனிட் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வாலுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டில் இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்கு. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டோட ஒரு காமன் பாத் இருக்கு. இந்த காமன் பாத்லேருந்து உங்களுக்கு மெயின் டோர் தெரியாது. அப்படியே காமிச்சிருங்க. நல்லா ப்ரைவேட்டாக இருக்கும். போலாம் வரலாம். 10 அடிக்கு 12 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. 1 UPVC விண்டோ இருக்கு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 6950 rupees கோட் பண்ணியிருக்காங்க. நீங்க சூஸ் பண்ற சைஸை பொறுத்து பட்ஜெட்டில் டிஃபரன்ஸ் வரலாம் இல்லையா, அந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா கால்குலேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு நம்ம டீமுக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மேடவாக்கத்தில் சொந்தமாக்கி கொடுக்க நம்ம டீம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நான் இருக்கேன்.